என்னங்க நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு உள்ள சுவாரஸ்யமான சில சூழ்நிலைகளை சொல்றேன். சூழ்நிலைகள், அதுவும் தமிழ்ல சொல்றேன். சரியா? அதை எனக்கு நீங்க என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்னென்ன சூழ்நிலைகள் அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சொல்லட்டுமா? என்னென்ன லிஸ்ட் போட்டு அழகா எழுதி வச்சிருக்கேன். ஓகே. எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சின்னஞ்சிறிய வண்ணத்து பூச்சி தன் சிறகுகளை படபடவென அடிப்பது பல மாதங்கள் கழித்து வேறெங்கோ ஒரு இடத்தில் சூறாவளி வர காரணமாகிறது. அதுபோல நம் வாழ்வில் நடக்கும் ஒரு சாதாரண செயல் கூட அசாதாரண விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்ன? வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டா? கரெக்ட். சரியா? நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பாப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஆபீஸ்க்கு போறேன், என்னோட ரெகுலர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறேன். சரி. அதன் காரணமா வேற ஒரு பஸ்ஸை பிடிக்கிறேன். சரி. அதன் காரணமா என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, என்னோட ஓல்ட் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்றேன். சரி. அதன் காரணமா எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சரி. ஸோ நான் காலையில் என்னோட ரெகுலர் பஸ் மிஸ் பண்ணது என்னுடைய லைஃப்னுடைய கரியரே வந்து சேஞ்ச் பண்ணுது. கரெக்ட். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். சரியா? ஓகே. ஓகேவா? இதை இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? இதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, I missed my regular bus. ஓகே. As a result, I took another bus. Very good. அடுத்தது. As a result, I happened to meet my friend. Okay. An old friend of mine. An old friend of mine. Okay. And that provided me with a great business opportunity. Okay, okay, super. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். கரெக்ட். கரெக்ட்டா வந்திருக்கு. சரியா? Okay. அடுத்தது சொல்லட்டுமா? தமிழ்ல. ஒன்றின் பக்கத்தில் மற்றொன்றாய் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையான மரத்தகடுகள் ஒற்றை விரலின் துடிப்பால் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி மொத்தமும் சரிந்ததே சங்கிலி தொடராய். அதுபோல நாம் செய்யும் ஒரு சிறு தவறு பல தொடர் தவறுகள் ஏற்பட காரணமாகிறது. இதுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் இங்கிலீஷ்ல? அதாவது பக்கத்துல அடுக்கி வைக்கப்பட்ட தகடுகள் ஒற்றை விரலின் துடிப்பால் மொத்தமும் சரிந்ததே. டாமினோ எஃபெக்ட். பர்ஃபெக்ட்லி கரெக்ட். டாமினோ எஃபெக்ட். அதாவது நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் அதன் காரணமா அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணமாகிறது. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்ததுன்னா, என் ஃபோனை நான் வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன் நைட்டு. அதனால அலார்ம் வந்து செட் பண்ண முடியல. அதனால லேட்டாக எழுந்திருக்கிறேன். அதனால லேட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஸோ எல்லாமே வந்து பிரச்சனையாகுது. கரெக்ட். சரியா? இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு இங்கிலீஷில் சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷில் சொல்லணும்னா, I forgot to charge my phone. சரி. As a result, I didn't set my alarm. அப்புறம் I woke up late. அடுத்தது. As a result, I missed an important meeting. அப்புறம் as a result, everything was bad. சரியா? இப்போ நீங்க சார்ஜ் போட மறந்துட்டீங்க. இது சாதாரணமா எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன தப்பு. இதுக்கு காரணமா இருக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து தப்புகள் பண்ணினே வரோம், காரணமாவது. கரெக்ட். இதுதான் டாமினோ எஃபெக்ட். எஸ். சரியா? அடுத்தது சொல்றேன். பனிமலை உச்சியில் உருண்டு உருண்டு கீழே வர தொடங்கிய சின்னஞ்சிறு பனிப்பந்து கீழே வர வர விஸ்வரூபம் எடுக்கிறது. அதுபோல சிறிய புள்ளியாய் தோன்றும் ஒருவரின் செயல் மளமளவென விரைந்து மிக பெரியதாக ஆகிறது. இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பனிப்பந்து. இது வந்து ஸ்னோபால் எஃபெக்ட். ஸ்னோபால் எஃபெக்ட். கரெக்ட். எங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒருத்தர் திடீர்னு பாப்புலர் ஆகிறாரு. சரி. பாப்புலர் ஆகிறதுனால அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுனால அதை வச்சு அவருடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகுது. எங்க இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். The more popular you become,
the more contacts you get, ம் and that generates your business sales. சூப்பர். ம். சரியா? Okay. அடுத்தது, ஆ. திறனற்றவன் மாயையில் சிக்கி தான் மிகுந்த திறமைசாலி என்று தப்பு கணக்கு போடுகிறான். ம். அதீத திறன் கொண்டவனோ ம். தன் திறமையில் ஐயம் கொண்டு தன்னை தானே குறைத்து மதிப்பிடுகிறான். இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இது வந்து டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். எங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். He just started his career as a cook, ஓகே, but he thinks he's a master. சூப்பர். Whereas the experienced chef feels that he needs to learn a lot. பர்ஃபெக்ட்லி கரெக்ட்டுங்க. ஸோ ஒரே ஒரு டிஷ் வந்து செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றான் ஒரு புதுசா வந்தவன். ம். அதே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஷெஃப், ம். ஓகேவா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் செஞ்சார்னா அதில் வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த ஷெஃப்பே நான் செஞ்சதில் வந்து சரியில்லையோ நல்லா இல்லையோ இது பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திறமை மேலே தானே வந்து சந்தேகப்படுறாரு. இதுதான் அந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. அடுத்தது, நீ பிறரால் கவனிக்கப்படுகிறாய் என தெரிந்த பின்பே உன் உழைப்பின் வீரியம் அதிகமாகிறது. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இது வந்து ஹாத்தோர்ன் எஃபெக்ட். ஹாத்தோர்ன் எஃபெக்ட். எங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. The students worked harder when they saw their teacher watching them. கரெக்ட். ஓகேவா? பெர்ஃபெக்ட். சோ டீச்சர் பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பசங்க என்ன பண்றாங்க? நல்லா படிக்கிறேன், நல்லா எழுதுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆஃபீஸ்லயும் இதே தான் நடக்கும். மேனேஜர் பார்க்கறாரு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கிடுகிடுன்னு வந்து வேலை செய்வோம். இதுதான் அந்த எஃபெக்ட். சரியா? அடுத்தது, அதீத எதிர்பார்ப்புகள் மேம்பட்ட செயல்திறனுக்கு வழிவகுக்கும். குறைந்த எதிர்பார்ப்புகள் மோசமான செயல்திறனுக்கு வழிவகுக்கும். இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இதுக்கு வந்து பிக்மலியன் எஃபெக்ட். பிக்மலியன் எஃபெக்ட். சரியா? எக்ஸாம்பிள் my parents believed that I could win the race. I could win the race. Very good. Correct example. So I practiced harder and actually won. Perfect. சரியா? தமிழ்ல சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா அம்மா நான் ரேஸ்ல ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்க. அதன் காரணமாவே நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி அந்த ரேஸ்ல வந்து ஜெயிச்சிட்டேன். ஓகே, சூப்பருங்க. எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரியா? இது மாதிரி இன்னும் சிலது நான் வந்து எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப எனக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி சொல்லுங்க. சரியா? ஓகே ஓகே. இப்போ பை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். பை.